நீங்கள் இளைஞர்களை பற்றி கலைக்கின்றீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நான் நினைக்கின்றேன் இளைஞர் விவகார அமைச்சர் சென்று விட்டான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் 6250 இளைஞர்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண உயர்தர பயிற்சியிலிருந்து விடுபடுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தொழில்நுட்ப கல்லூரியாக இருக்கின்றது, மஞ்சந்தோடு வாயில் இருக்கக்கூடியது. அதை கூட தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் அந்த மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் 6200 மாணவர்கள் வெளியிடுகின்ற போது பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றவர்கள் போக மீதியானவர்களுக்கு ஒரு தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குவதற்கு வசதியாக ஒரே ஒரு தொழில்நுட்ப பயிற்சி மாத்திரம்தான் இருக்கின்றது. கொரியா நாட்டின் உதவியுடன் கடந்த ஆகவே நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் இதிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் இந்த அரசாங்கத்திற்கு இங்கே இருக்கின்ற அமைச்சர்களுக்கு இங்கே இருக்கின்றவர்களுக்கு கலைக்கின்ற போது இவ்வாறான மனநிலையில் இருந்தால் எந்த வகையில் நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியும்? இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்பது இதுதான் பிரச்சனை. பாராளுமன்றத்திலே இருக்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களிலே இருக்கின்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் நாட்டில் எவ்வாறு இன நல்லிணக்கம் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இன்னும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சனத்தொகையின் அடிப்படையிலே அங்கு மதுபான சாலைகள் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கு 20 மதுபான சாலைகள் இருப்பதற்கு பதிலாக 57 தொடக்கம் 60 மதுபான சாலைகள் இருக்கின்றது. இதன் காரணமாக நாளொன்றுக்கு 85,000 மதுபான போத்தல்கள் விற்பனை செய்யப்படுவதாக அங்கே இருக்கின்ற போலீஸ் மாதிபர் அவர்கள் நான் கூறவில்லை, அவரே அந்த புள்ளி விவரத்தை கூறியிருக்கின்றார். அங்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் என்று மேன்மிகு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆனால் மதுபான சாலைகள் மட்டக்களப்பில் அதிகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. புதியான மதுபான சாலைகள் திறக்கக்கூடாது என்று இருந்தாலும் கூட தென்பகுதியிலே இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி பல அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் மட்டக்களப்பிலே பல மதுபான சாலைகளை திறப்பதற்கு முன்னிற்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் துணை போகக்கூடாது என்பதையும் உடனே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் உங்களை பற்றி கேட்கிறேன், விளையாட்டை பற்றி நான் கேட்க வாரக்கூடாது. கொஞ்சம் இருங்க. ஆகவே கலப்புல லீகல் லைசன்ஸ் எல்லாம் போட்டிருக்குதானே சொன்னேன், அது லீகலா? இப்ப நீங்க சொன்னே பெட்டிக்லோல அரசாங்கல லீகல் லைசன்ஸ் போட்டிருக்கு நீங்க சொன்னேன், உங்களுக்கு அது ப்ரூவ் பண்ணேலுமா? 67 நீங்கள் போய் மதுபான அதிகாரிகளிடம் கேட்டு பாருங்கள் எத்தனை மதுபான சாலைகள் இருக்கின்றது. 67 இருக்கிறது, புறவண்ண முடியும். 67 மதுபான சாலை இருக்கிறது. ஓ 20 மடக்கலப்புல ஒரு லைசன்ஸ் சரி நாங்க நீங்க போய் தான் சொல்றேன். ஓ 67 இருக்கிறது, நீங்க போய் தான் சொல்றேன். இந்த பார்லிமென்ட்ல போய் சொல்ல வேணாம், நீங்க உறுதிப்படுத்த முடியும். இது நாங்க போய் சொல்வதற்கு நாங்கள் இந்த கசிப்பு இல்லை. அரசாங்கத்தில் இருக்கின்ற தென்பகுதியில் இருக்கின்ற அமைச்சர்கள் அங்கே வந்து மதுபான சாலைகளை மறைமுகமாக திறக்கின்றார்கள். அதுக்கான வரிகளை அவர்கள் வாங்குகின்றார்கள். இது எங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றது. அதை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்மையில் கூட மட்டக்களப்பு மேற்கு, அதாவது மட்டக்களப்பு மத்திய பிரதேச செயலாளர் ஆரையம்பதி பிரதேச செயலாளர் பிரிவிலே ஒரு மதுபான சாலையை திறக்க வேண்டாம் என்று அந்த பிரதேச செயலாளர் கூறிய போது ஒரு அமைச்சரின் செயலாளர் தொலைபேசி மூலமாக உடனே கொடுங்கள் என்று அவரை எச்சரிக்கை சம்பவங்களுக்கு இருக்கின்றது. யார் என்பதை நான் உடனே சொல்லவில்லை, அது இரகசியமாக இருக்கட்டால் அந்த அமைச்சரின் பேரையும் அமைச்சரின் செயலாளரையும் சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் மட்டக்களப்பில் இடம்பெறுகின்றது. இவைகளை கூறுகின்ற போது ஏன் நாங்கள் இந்த விடயங்களை கூறினால் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் மாறி கலைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைத்தான் இன்று இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர் பாராளுமன்றம் என்ற ஒன்றை 2019 நவம்பர் 27 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2 வருடங்கள் சென்றிருக்கின்றது. இந்த இளைஞர் பாராளுமன்றம் அமைத்ததன் காரணமாக அது இளைஞர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. குறிப்பாக 9 தடவை அல்லது 10 தடவை வெறும் கூட்டம் மட்டும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்துக்கு சென்றவர்களுக்கு ஒரு கூட்டங்களுக்கு அமர்வுக்கு 1200 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை.
அந்த கொண்டு வந்த நோக்கம் என்பது இளைஞர் பாராளுமன்றம் என்பது இளைஞர்களை வழி நடத்துவதற்காகவும் அவர்களின் அந்த ஒழுக்கங்களை கட்டியமைப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட அந்த இளைஞர் பாராளுமன்றம் என்பது இன்று இந்த நாட்டிலே தோல்வி அடைந்திருக்கின்றது. நான் நினைக்கின்ற இளைஞர் விவகார அமைச்சர் அவர்கள் இதற்கான பதிலை தர வேண்டும். பல இளைஞர்கள் அந்த பாராளுமன்றத்திலே இருந்து 50% விலகியிருக்கின்றார்கள். அந்த விலகியவர்களுக்கு தேர்தல் முறையுடன் இடம்பெறாமல் அங்கே இருக்கின்ற பிரதேச சம்மேளன தலைவர்களை இன்று அந்த இளைஞர் பாராளுமன்றத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஆதாரத்துடன் நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இளைஞரின் திறனாய்வு என்பது மிகவும் அலுங்கடிக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பல கஷ்டங்களின் மத்தியில், அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் இன்று வரை சுதந்திரம் இல்லாமல் வாழ்கின்றோம். ஆனால் இந்த இளைஞர் என்பது நாட்டின் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இந்த இளைஞர்களுக்கான அந்த ஊக்குவிப்பு, அதாவது அவர்களுக்கான ஒழுக்கங்களை கட்டியெழுப்ப வேண்டிய நாங்களே ஒழுக்கத்துக்கு மாறான மறைமுகமான பல நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றோமா என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. பல வடகிழக்கில் இருக்கக்கூடிய இன்று நாங்கள் பார்க்கின்ற போது இளைஞர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற சிறுவ துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் பார்க்கும் இதை எந்த வகையில் தடுக்கலாம் என்றால், அந்த வகையில் தடுக்கக்கூடியவதிலே இந்த மதுபான சாலைகளுக்கு பதிலாக இருக்கின்ற அந்த ஹோட்டல்கள், அதாவது உணவுச்சாலைகளிலே மதுவை அறிந்துவிட்டு அங்கே செல்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது வடகிழக்கிலே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவைகளையும் நாங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றும் உங்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அடுத்ததாக இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அதை பற்றி விளையாட்டுத்துறை அமைச்சரே அல்ல, விளையாட்டுத்துறையை பற்றி கதைக்கின்ற போது உண்மையிலே ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கு மூலமாக ஒவ்வொரு விளையாட்டு மைதானம் அமைக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் ஒரு பிரதேச செயலகத்துக்கும் அந்த விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றேன். அதையும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பில் இருக்கின்ற பெவர் விளையாட்டு அரங்கம் விளங்கல. நான் சொல்ல பிரதேச செயலாளர் பிரிவுக்கான அது வருவார். பெரிய சர்க்கட் தானே, அதை நீங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பெவர் மைதானம் நீங்க சொல்ல மாட்டாங்க தானே. பெவர் மைதானம் 2011ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது முன்மொழியப்பட்டது. அதை செய்வதாக கூறப்பட்டது. ஆனால் கிழக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற போது அங்கு வந்து கால் வைக்கப்பட்டது. இப்பொழுது அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உண்மையை நான் கூறுகின்றேன். ஆகவே அடுத்த தேர்தல் வருவதற்கு இடையிலாவது அதை திறகுங்கள், தேர்தலுக்காக விளையாட்டு மைதானத்தை பிற்போடாதீர்கள் என்ற ஒரு சங்கதியை நான் உங்களிடம் கூறுகின்றேன். அதை ஒரு தேர்தலை காட்டி விளையாட்டை புறக்கணிக்க வேண்டாம். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற விளையாட்டு உத்தியோகத்தர்கள் மாகாண மட்டத்தில் இருக்கின்ற பெவர் அரங்கு வந்து நீங்க கல்லு வைத்தது வந்து எலெக்ஷனுக்குள்ள கிழக்கு மாகாண சபை எலெக்ஷன் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க எலெக்ஷனுக்கு செய்தாலும் எங்க மக்கள் எலெக்ஷனுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அது தெரியும். அதே நேரத்தில் இந்த மாகாண சபை கிழக்கு மாகாண சபை உத்தியோகத்தர் விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கும் மத்திய உத்தியோகத்தர்களுக்கும் இடையிலான சில முரண்பாடுகள் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண சபையிலும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் நினைக்கிறேன் வட மாகாணத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முரண்பாடு காரணமாக விளையாட்டிலே பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இவர்கள் கொடுக்கின்ற பயிற்சிகள் மாகாண வட்டத்திலே கொடுக்கக்கூடிய திறம்பட பயிற்சி கொடுக்கக்கூடிய மைதானங்கள் முழுமையான இன்னும் வடகிழக்கிலே பூர்த்தி செய்யப்படவில்லை. வெறுமனே நீங்கள் கிளிநொச்சியிலே விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, அதை நாங்கள் சொல்லுகின்றோம். மட்டக்களப்பிலே விவரங்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. நான் அதை கூற வரவில்லை. கிராமிய மட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நன்றி. ஆமாம். ஆகவே இவ்வாறான நிலைகளையும் அவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலைகளையும் நீங்கள் முன்னேற்றமடைய செய்யப்பட வேண்டும். ஆகவே இவ்வாறான இந்த இளைஞர் விளையாட்டு என்பது ஒரு நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பட்டு இளைஞர் எல்லாம் கிரவுண்டுக்கு கொண்டு வந்தா இன்னொரு தரக்கு அவங்க துவக்கு எடுக்க மாட்டாங்க, தெரியுமா? இன்னொரு தரக்கு அவங்க துவக்கு எடுத்து உங்களோட வரமாட்டாங்க. ஐயா, துவக்குகளுக்கு வேலை கொடுப்பது நீங்கள் தான், துவக்குகளை வைத்துக் கொண்டிருப்பது நீங்கள் தான், துவக்குகளை கூடுதலாக வடகிழக்கிலே வைத்திருப்பது நீங்கள் தான், அது நாங்கள் அல்ல. ஆகவே அந்த விடயத்தை இன்னும் ஒரு இந்த விடயங்கள் இந்த நல்லிணக்கங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கு அரசியல் மட்டத்தில் புரிந்துணர்வு தேவை. அரசியல் மட்டத்தில் புரிந்துணர்வு இல்லாவிட்டால் இளைஞர்கள் மட்டத்தில், கிராம மட்டத்தில், சிறுவர் மட்டத்திலே புரிந்துணர்வு ஏற்படாது. முதலிலே நாங்கள் எங்களுக்குள் நல்லிணக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் நல்லிணத்தை வளர்ப்பதாக இருந்தால் நாங்கள் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும். ஆகவே கேட்பதற்கு முதலே நீங்கள்
விடுதலை புலிகள் அளித்ததற்கு பின்பு விடுதலை புலிகளின் பேரும் அதன் தலைவர் பிரபாகரன் பேரையும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள், அதை காட்டுகின்ற நீங்கள் எவ்வாறு நீங்கள் மக்களுக்கு செய்ய போகின்றீர்கள் எங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த மனமாற்றம் என்பது நிச்சயமாக தேவை. இந்த மனமாறாத பட்சத்தில் நாடும் நன்றாக வராது, நாட்டில் இருக்கின்ற மக்களும் நன்றாக வராது, நாட்டு அரசும் நன்றாக வராது என்று கூறி எனது பேச்சை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.